ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூவேஷன் மாதிரி தான் இருக்க போகுது. அதாவது வீக்கெண்ட் vlog அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு போன வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதில் சாட்டர்டே நம்ம என்ன பண்ணோம், கார் ரெண்டல் போய் எடுத்துகிட்டு வந்து என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு காமிச்சிருப்பேன். ஸோ இன்றைக்கும் வந்து அந்த ரெண்டல் கார் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அது ஹாஃப் டேக்கு தான் இருக்குது நம்மக்கிட்ட. அந்த ஹாஃப் டேக்கு யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காலையிலேயே எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு காலையிலேயே கிளம்பிட்டோம். ஸோ ஃபுல் ஃபேமிலி பேக்டாக வந்து உள்ளே உட்காந்தாச்சுங்க. என்னென்ன வேணுமோ எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ பாருங்கள், காலையிலே ஒருத்தர் வந்து மினி இட்லி சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்காரு. அண்ட் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஒரு லேக் பீச்சுக்கு தான் வந்து நம்ம வந்திருக்கோம். ஈஸ்ட் ஃபுட் ஸ்டேட் பார்க்குன்னு சொல்லிட்டு இங்கே இருக்க ஒரு லேக் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம நோவாஸ்கோஷியாவில் எங்கே போய் எண்டானாலும் நிறைய பீச் இருக்கும். அது வந்து ஓஷன் சுற்றி இது இருக்கும் நமக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. இங்கே நிறையா லேக் பீச்சஸ் தான் இருக்கும் சுற்றி சுற்றி. அதுவுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். அதனால் இன்றைக்கி பீச்சில் போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே மழை பெய்ய போகுது, தண்டர் ஸ்டார்ம் வரப்போகுது, ஃப்ளாஷ் ஃப்ளட் வரப்போகுது அப்படின்லாம் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் நாங்கள் காலையிலேயே கிளம்பி பீச்சுக்கு வந்திருக்கோம். இதெல்லாம் வந்து மதியத்துக்கு மேலேன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம மதியத்துக்குள்ளே என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பீச் டெஸ்டினேஷனுக்கு வந்து வந்திருக்கோம். ஒரு பிக்னிக் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால் பிரேக்ஃபாஸ்ட்லாம் கட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோம். எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே 2 கார் தான் நிற்கிது. நம்ம தான் போய் ஓப்பனிங்கே பண்ணி வைக்க போகிறோம்னு நினைக்கிறேன் பீச்சை. ஸோ வாங்க இன்றைக்கி இந்த பீச்சில் போய் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோம், எங்கெங்கெல்லாம் போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபுல் டே vlog தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய். பாய் பாய் சொல்லிட்டு வா. பாய் பாய் சொல்லிட்டு வா. இப்போ நில்லு பாய் பாய் சொல்லிட்டு வா. இப்போ நில்லு பாய் பாய் சொல்லு அம்மாக்கு. பாய் 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 சொல்லு அம்மாக்கு. கை எடுத்துட்டு பாய் பாய் சொல்லுங்க. பாய் 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 பாய். சூப்பரா இருக்கு. ஈஷா நைஸ் நைஸ். ரியான் எப்படி இருக்கு ரியான்? ஒரே சந்தோஷமாயிட்டு ஒருத்தருக்கு. எங்கடா ஒரு செப்பல் ஃபோன் ஸ்டாண்டு, ஒரு செப்பல் என்னோட கூலிங் கிளாஸ்ன்றேன், என்னோட கண்ணாடி ஸ்டாண்டு. தண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். வாமா இருக்கு. ஐயோ சீசார் கிரீக்லேயுமே அப்படிதான். இப்போ தூரத்துக்கு அப்புறம் போனால் கல் கொடூரமாக குத்தும். அது வரைக்கும் தான் வந்து பீச் மண் இருக்கும். அந்த இடம் கூட நல்லா இருக்கு பாரு. அங்கே போகிறாங்க பாரு. அது இன்னும் கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருக்குல்ல. பரவாயில்ல, இன்னைக்கு பீச் மொத்தமே நமக்கு தான். ஃபிஷ் பிடிச்சிட்டு போகலாம். அது ஒரு டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி. ரியானு ரோர் பண்ணுறான். ரியானு ரோர் பண்ணுறான். ரோர் பண்ணுக்கண்ணே. ரியான் அம்மாட்ட ரோர் பண்ணு. அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. வாங்க என்ஜாய் பண்ணுங்கடா. வாங்க 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 வாங்கடா. நம்ம எப்பயும் போல இந்த வாட்டர் இங்கேயே. அப்படியே அந்த சாங் பாடு. ஜும்பாரே ஜும்பாரே ஜும்பர ஜும்பா ஜும்பாரே ஜும்பாரே ஜும்பா. Ryan, Godzilla, get out the wheel. Godzilla, get out. Godzilla, we need some waves. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒரு ஸ்டெப்பா கீழே போகுது. போட்டிருக்க அந்த இது எல்லை கோடு. அதனால எல்லை கோடுல என்ன இருக்குது? இதோ இங்க இருக்குதே, இங்க பாருங்க. நேரா உங்களுக்கு நேரா தூரமா இருக்குது. Godzilla, actually stop destroying the wall. I built these all. சௌதன்யா, நல்ல வெயில்ல வந்து உள்ள குளிச்சா சூப்பரா இருக்கும் போலயே.
இன்னைக்கே நல்லா எதமா இருக்குது. வெயிலெல்லாம் வெளில இருக்க முடியாது, தண்ணிக்குள்ளே மட்டும்தான் இருக்க முடியும், ஆமா. ஆப்ஷனே இருக்காது. Godzilla, please. I don't want you to be here. Godzilla, கரையிலே நீச்சல் அடிப்போம் நாங்க. Godzilla, go do something else. நீங்க I'll do it. தண்ணியில நீச்சல் அடிச்சா Why don't you கரையில do that நீச்சல் one, அடிப்போம். Godzilla? இப்போ ரவா இங்கேயே ஸ்விம் பண்ணுறாங்களாம். ஸ்விம் பண்றேன் நான். ஈஷா உனக்கு ஸ்விம்மிங் தெரியும்ல, நீ ட்ரை பண்ணுறியா? நீ ஸ்விம் பண்றா நான் பாப்பேன். Like, இப்படி பண்ணாதீங்க. அது weekend பண்ணு. பாருங்க பாருங்க, ரியான் இங்கே பாரு தங்கமணி, இங்க பாரு அம்மா பாரு தங்கமணி. ரியான். யா வண்டி என்ன பாதியிலே அப்செட் ஆயிடுச்சு. இத தண்ணி இப்படி செய், தண்ணி இப்படி செய், தண்ணி நீயும் பாரு. எங்க போறா 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 அவங்கள பார்த்து போறா அந்த என்ன விடுங்கடா அவ்வளவுதான்டா. புது புதுசா இருக்கு கமெண்ட் எல்லாம். பொம்மி கலந்து வைப்பா, படிக்காம இறக்கி வைப்பான்ற மாதிரி தாடி வலி. சரி 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 நம்ம வா ஈஷு சாப்பிட வந்து உட்காரு. தரேன் தரேன் தரேன். ஹாஃப் 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 எடுத்துக்கோ. இந்தா இந்தா தரேன் தரேன் இந்தா. இன்னும் ஏய் அவ்வளவு எடுக்கக்கூடாது ரியானு. ஒன் at a time. ஒன் சாப்பிட்டு வாங்கிக்கோ. சாப்பிட்டியா? கைகள் ஏறி ஏறி இறங்குது பாருங்க, அது ஸ்பெஷல். இப்போ ரோலர் எல்லாத்தையும் அதே மாதிரியே தேத்தி இறக்கி போட்டிருக்கானுங்க. இவனு விவசாயம் பண்றது நம்ம ஊர்ல காடு திருத்துறன்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா, திருத்தலாம் மாட்டானுங்க. மேடு பள்ளத்துல அப்படியே விவசாயம் பண்ணுவாங்க. அதான் ஸ்ப்ரிங்க்லர் யூஸ் பண்றானுங்க இங்க தண்ணிக்கு. சொல்றேன். நம்ம ஊர்லயும் நிறைய இப்போ சொட்டு நீர் பாசனம் தானே. ஒரு பேங்க் ஆஃபீஸ் இருக்கு. டிசிஎஸ் இந்த ஆஃபீஸே இருக்கு, டெவலப்மெண்ட் ஆஃபீஸே இருக்கு இங்க. நீங்க உன் பிள்ளைங்க மேட்சிங் இருக்கீங்கடா. ஸோ பீச்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பிளான் நிறையா பண்ணோம். பீச் முடிச்சுட்டு வேறு ஸ்பாட் ஒரு 2 ஸ்பாட் வந்து பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு, பட் பீச்லேயே வந்து டைம் ஆனதுனால ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போயாச்சு. வீட்டில் போய் பேரண்ட்ஸு குழந்தைங்கள்லாம் விட்டுட்டு இப்போ கார் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வந்து போயிட்டுருக்கோம். நான் தமிழ் ஈஸ்வர் மட்டும்தான் போகிறோம். ஏன்னா ரிட்டன் வரும்போது எங்களுக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு வரணும். ஸோ கார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவிஜிலேருந்து தான் எடுத்திருந்தோம். ஸோ அங்கேயே போய் மறுபடியும் காரை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நம்ம காரும் இங்கே தான் பார்க்கிங்கில் நின்றுட்டுருக்கு, அதையும் போய் எடுக்கணும். ஸோ கார் வந்து விட்டாச்சு, அவ்வளவுதான், எதுவும் ப்ராப்ளம் இல்லை சொல்லிட்டாங்க. இப்போ ஷட்டில் ஏறி நம்மளை பார்க் பண்ணியிருக்கோம்ல கார், அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்க்கிங் 1 டேக்கு $10. நம்ம ஒரு 1 hour டிலேவாக வந்ததுனால $12 வந்து வாங்கினாங்க. ஸோ கார் எடுத்துகிட்டு இப்போ வீட்டுக்கு போகலாம். ஆன் தி வேல கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம். I'll take waffle fries and hush puppy. That's enough. All right. What's the winner for your total? Thank you. Drink வேணுமா? Okay, thank you. All right. Look at this. Wait, what? It's the platter. சாப்பிட்டு பாரு, எல்லாமே உனக்கு பிடிக்கும். இங்கே டெக்னிக்ஸ் இருக்கு, ஒரு நாள் கூப்பிட்டு வந்தோம். எனக்கு ஹஷ் பப்பி கொடுங்க. வா டாடியை ஃபாலோ பண்ணலாம். இதெல்லாம் பெரியவங்களது இல்லை, பார்க்கலாமா? அங்கே இருக்கல எனக்கு பெட்ஸ்.
ஸோ ஆன் தி வேலையே ஒர்க் இருக்குன்னு சொன்னோம்ல, அது இதுதான். பார்த்திங்கன்னா ப்ரீமியம் அவுட்லெட்க்கு வந்தாச்சு. ஈஸ்வர் ஒரு சாக்கர் கேம்புக்கு சேர்த்துருந்தோம். அது நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு இன்றைக்கி தான் மெயில் அனுப்பிச்சாங்க, என்னென்னலாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லிஸ்ட்டை தான் வாங்கிறதுக்காக வந்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் சாக்கருக்கு தேவையான எல்லா பொருட்கள் தான். சாக்கருக்கு தேவையான ட்ரெஸ் எப்போதும் வச்சுருக்காரு அவர் போகிறதுனால. பால் எடுத்துகிட்டு வரணுமா, ஷின் கார்டு, க்ளீட்ஸ் போடுவாங்க சாக்கருக்கான ஷூவு. அவர் அந்த ஷின் கார்டு மட்டும் வச்சிடல, அதுவும் ஒரு பால் மட்டும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பட் இங்கே ஷின் கார்டு கிடைக்கல எந்த கடையிலையுமே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிக்ஸில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கடையிலே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. நியர்பை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டோம். அவுட்லெட்டில் இருந்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த கடையில் பார்த்திங்கன்னா எல்லாமே கிடைக்கும். எல்லா ஸ்போர்ட்டிங் கூட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஏன் நம்ம தேவையில்லாமல் அலைஞ்சிட்ருக்கோம். ஏன்னா நாங்கள் பார்த்திங்கன்னா கார் விட்டுட்டு வந்ததுலேருந்து அதிதாஸ், பூமா, நைக்கி சொல்லிட்டு ஒரு 4-5 கடை நடந்துக்கிட்டே இருந்தோம். ரொம்ப டயர்டாக வேறு இருந்துச்சு. மார்னிங்கும் பீச்சுக்கு போயிட்டு வந்ததுனால. ஸோ இந்த கடைக்கு போயிட்டால் எல்லா ஸ்போர்ட்டிங் குட்ஸுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இங்கே வந்தாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெருசு பாருங்கள். அண்ட் இந்த கடை மாலோட அட்டாச் வேறு ஆகிருக்கு. இங்கே எல்லாமே கிடைக்குங்க. எல்லா ஸ்போர்ட்ஸ்க்கு தேவையானது எல்லாமே வச்சுருப்பாங்க. பட் நான் தான் பெருசாக இங்கேன்னு வாங்கி கொடுத்தது கிடையாது அவருக்கு. ஏன்னா எல்லாமே நம்ம இப்போ பெருசாக ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணிடுறோமா, அதனால் வர்றதில்ல. இந்த டைம் லாஸ்ட் மினிட்ல சொன்னதுனால நம்ம நேரில் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. பட் இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே அவருக்கு தேவையானது எல்லாமே கிடச்சிருச்சு. ஸோ அவர் கோலி க்ளவுஸும் வேணும் அப்படின்னு சொல்லி ஏதோ கேட்டு வாங்கிட்டு இருந்தார் அவர் சைஸ் செக் பண்ணி. ஸோ அவர் கேட்டது எல்லாமே அவருக்கு கிடச்சிருச்சு ஓரளவுக்கு. அவர் லிஸ்ட் படி எல்லாம் வாங்கிட்டோம். பால் மட்டும் இங்கே கிடைக்கல. ஸோ அது மட்டும் நெக்ஸ்ட்டு பார்க்கணும், அவ்வளவுதான். ஸோ இந்த டேவும் பார்த்திங்கன்னா பீச் டே, ஷாப்பிங் டேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்பவே பிஸியாக போச்சு. இந்த வீக்கெண்ட் மொத்தமாகவே பார்த்திங்கன்னா பிஸியாகவே தான் இருந்தோம். ஸோ பார்த்துருப்பீங்க இந்த வீக்கெண்ட் ஃபுல்லாக நாங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ லெட்ஸ் மீட் இன் another beautiful episode. Until then, it's bye from Sauji.